அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆடி மாதம் முழுவதுமே விசேஷம் அப்படின்னு தாங்க சொல்லணும். குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்லாம் அந்த அம்மனுடைய கோவிலில் நல்ல ஒரு திருவிழா போல் கூட்டம் இருக்கும். நல்ல விசேஷமாக செய்வாங்க. வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த நாள் அன்னைக்கு அந்த சுவாமியை வழிபாடு செய்கிறது, பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது, விரதம் இருக்கிறது, இது எல்லாம் செய்வாங்க. அப்படி ஆடி மாதத்தில் எத்தனையோ சிறப்புக்குரிய நாள் இருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்குது? இந்த விரதம் இருக்கிறதால என்னெல்லாம் பலன் கிடைக்கும்? ஆடி வெள்ளி விரதத்தை எப்படி நாம் கடைபிடிக்கலாம்? ஆடி வெள்ளி அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும்? இந்த நாள் அன்னைக்கு நம்ம எப்படி விரதம் இருந்தால் என்ன பிரச்சனைகள்லாம் தீரும்? இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். குறிப்பாக உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் அம்மன் தாயை போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். உங்கள் மனதில் ஒரு வேண்டுதல் இருக்குன்னா அந்த அம்மன் கிட்டே இதை சொல்லணும் அப்படின்னா இந்த அம்மனை பற்றி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அதை மனதில் நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அது நடக்கும். சரி, இந்த இப்போ வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நாம் இந்த கோவிலுக்கு போனால் நமக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சொல்கிறது யார் சொல்கிறாங்க, நமக்கு சரியான முறையில் சொல்லப்படுதா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் நல்லதொரு ஜோதிடர்கிட்ட நம்ம போய் கேட்கணுங்க. நீங்கள் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் போய் உங்களுக்கான பலன்களை கேட்கும்போது கண்டிப்பாக அது நல்லதொரு பலன்களாக அமையும். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்க. சரி, நாம் இப்போ ஆடி வெள்ளியை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்களாக இருந்தாலும் கூட ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ரொம்பவே முக்கியத்துவமானது. அதிலும் ஆடி வெள்ளி பெண்களுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகள் வருங்க. அதில் அந்த 5 வெள்ளிக்கிழமையுமே விரதம் இருந்து நாம் கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க ஏதாவது ஒரே ஒரு வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளில் நம்ம எப்படி விரதம் இருக்கிறது இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பல விசேஷங்களை கொண்ட இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடி முதல் வெள்ளி, ஆடி மாதத்தில் வரக்கூடிய 2ஆம் வெள்ளி, இவை எல்லாமே நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக நம்ம தவற விடக்கூடாத நாள் அப்படின்னு கூட இந்த நாளை சொல்லலாம். அப்படி இந்த ஆடி முதல் வெள்ளி அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 19ஆம் தேதி வந்தது. ஜூலை 19ஆம் தேதி, ஜூலை 26ஆம் தேதி, ஆகஸ்ட் 2ஆம் தேதி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி, ஆகஸ்ட் 16 ஆகிய நாட்களில் ஆடி வெள்ளி வந்திருக்கு. அதிலும் குறிப்பிட்டு இந்த ஆண்டு ஆடி முதல் வெள்ளி சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷ நாளில் இணைந்து வருவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அம்பாளுடைய அருளையும் சிவனுடைய அருளையும் பெறுவதற்கு உரிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்குங்க. அதனால் பிரதோஷ வழிபாட்டையும் அம்பாளுடைய வழிபாட்டையும் நாம் சேர்த்தே மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பிட்டு சூரிய பகவான் கடக மாதத்தில் பயணிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்வது செல்வத்திற்கும் சுகபோகமான வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமான கிரகமான சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். அதுவே ஆடி மாதத்தில் வரும்போது சுக்கிரனும் சந்திரனும் இணையக்கூடிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமை அமையும். இப்படி சுக்கிர சந்திர சேர்க்கை ஏற்படும் போது பெண் தெய்வத்தினுடைய சக்தி அதிகரித்து காணப்படும். அதனால் நாம் ஆடி வெள்ளி அம்பிகைக்கு உகந்தது என சொல்லப்படுது. குறிப்பிட்டு திருமண தடை உள்ள பெண்கள், குழந்தை பாக்கியம் வேண்டக்கூடியவங்க ஆடி வெள்ளியில் விரதம் இருக்கலாம். அதே போல் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நிம்மதியே இல்லை, செல்வம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, கையில் பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீண்ட நாட்களாக நோயால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஆடி வெள்ளியில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க.
கேட்ட வரங்களை தரக்கூடிய மகிமை மிக்கது இந்த ஆடி விரதம் அப்படின்னே சொல்லலாம். ஆடி வெள்ளி விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சுலபமானதும் கூட. அதிகாலையிலேயே எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பு. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பு அல்லது அம்பிகையினுடைய படத்திற்கு முன்பு நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அம்பாள் படம் எதுவுமே இல்லை அப்படின்னா திருவிளக்கையே அம்பிகையாக பாவித்து விளக்கேற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். முடிந்தவங்க காலை மதியம் 2 வேளையும் விரதம் இருக்கலாம். முடியாதவங்க காலை 1 வேளை மட்டும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். மேலும் அம்பிகையை மனதார வேண்டிக்கலாம். அன்றைய தினம் அம்பிகைக்கு உரிய லலித சகஸ்ர நாமம், காமாட்சி அஷ்டகம், சௌந்தர்ய லஹரி, கனகதாரா சோஸ்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், லக்ஷ்மி அஷ்டோஸ்திரம், அஷ்டலக்ஷ்மி சோஸ்திரம், அபிராமி அந்தாதி, சகலகலா வள்ளி மாலை என எல்லாமே அம்பாளுக்கு உரிய பாடல்களை பாடி அந்த நாளை நம்ம சிறப்பிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஆடி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நீங்கள் ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே இது அம்பிகைக்கு உரிய நாள் தான். அதில் ஆடி மாதமும் அம்பிகைக்கு உரியது அப்படின்னு சொல்கிறதால இந்த வெள்ளிக்கிழமையில் ஆடியும் சேர்ந்து வர்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நிறைவேறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஆடி மாத வளர்பிறை வெள்ளியில் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்து 10 வயதுக்கு உட்பட்ட சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து வெற்றிலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, வளையல் இவையெல்லாம் கொடுத்தா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ஆடி மாதம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை குத்து விளக்கை லக்ஷ்மியாக பாவித்து அலங்கரித்து அம்மனை ஆவாகனம் செய்து பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், படையலிட்டு வழிபாடு செய்தால் நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக தங்குதடை இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. அம்மனை வழிபடும் போது லலித சகஸ்ர நாமம் பாராயணம் செய்ய வேண்டியது அல்லது நாம் அது ஒலிக்க விடக்கூடியது கூட ரொம்ப நல்லது. இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு வளையல் சாற்றி அந்த வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நீங்காத செல்வம் மற்றும் சகல நன்மைகளையும் பெற முடியும். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளை சாணத்தை பிள்ளையாராக பிடித்து அருகம்புல்லால் பூஜிக்க வேண்டும். கொழுக்கட்டை படைத்து விநாயகரை வழிபட செல்வ வளம் கொழிக்கும். காரிய தடைகள் விலகும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்மனுக்கு உகந்தது. ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுடைய வழிபாட்டை முழுமையாக செய்தால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட நம்மளால் தீர்க்க முடியும். வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களும் கஷ்டங்களும் கூட இந்த விரதம் இருந்து வழிபடும் போது அவையெல்லாம் காணாமல் போகும் அப்படின்னே சொல்லுவாங்க. குறிப்பிட்டு மங்களகரமான பலன்கள் வேணும் அப்படின்னா இந்த நாளை நாம் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அம்பாளுடைய பரிபூர்ண அருளை பெற்றவர்களில் ஆஞ்சநேயரும் ஒருவர். ஆஞ்சநேயருக்கு அனைத்து தெய்வங்களும் ஒவ்வொரு வரத்தையும் ஆயுதங்களையும் அளித்த போது அன்னை பராசக்தி தன்னுடைய கையில் இருந்த திரிசூலத்தை வழங்கியதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய திருக்கரங்களில் ஒன்று திரிசூலம் ஏந்தி இருப்பார். ஆஞ்சநேயர் சிவ விஷ்ணு ஐக்கியமான வடிவம் என்பதால அம்பாள், சிவன், ஆஞ்சநேயர், மகா விஷ்ணு ஆகிய தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு உரிய நாளாக கூட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுகிறது. பொதுவாகவே ஆடி மாத வெள்ளிக்கிழமையில அம்மனுடைய வழிபாடை நாம் பார்த்தோம். அதே போல் 2 விதமாக வழிபாடு செய்வாங்க. அதாவது பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படிங்கிறவங்க ஒரு நேரத்திலும், வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் வழிபாடு செய்வது மிக உயர்வான பலனை கொடுக்கும். அதாவது கடன் பிரச்சனை, தீராத நோய், வழக்கு தொடர்பான பிரச்சனைகள், கணவரால் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, இவை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை என ஏதாவது ஒரு பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். வரவு வருவதில்லை, செல்வம் தங்குவதில்லை, மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும், வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர உரையில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ஆடி வெள்ளிக்கிழமையில் ராகு கால நேரம் என்பது காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரையிலான நேரம். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரை நேரம் என்பது காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், பகல் 1 மணி முதல் 2 மணி வரையும், இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் இருக்கக்கூடிய நேரம் என்றே சொல்லலாம்.
இப்படி இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி ஆடி வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அனைத்துமே நன்மை தான். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஆடி வெள்ளிக்கிழமையில் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.